ஏன் நிறைய பீப்புள் பெருசா சக்சஸ் பண்றாங்க, அதே சமயம் சேம் டேலண்ட் இருக்கவங்க சக்சஸ் ஆகலன்னு தெரியுமா? ஆன்சர் கேட்டீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். சக்சஸ்ங்கிறது இன்டெலிஜென்ட் மட்டும் கிடையாது. சக்சஸ்ங்கிறது நம்ம எப்படி திங்க் பண்றோங்கிறதுலயும் இருக்கு. த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக்னு ஒரு புக் இருக்கு. இந்த புக் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்லுது. ஆவரேஜ் பீப்புள் ஃபெயில் ஆகுறதுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி இல்லைன்ற மாதிரி கிடையாது, அவங்க சின்னதா யோசிக்கிறதுனால மட்டும்தான். நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்க, சின்ன விஷயத்துக்கும் நம்ம மைண்ட் சொல்றது இதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா, நம்ம ரேஞ்சுக்கு இது செட் ஆகாது, இது போய் எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லுவோம். புக் இதை எப்படி சொல்லுது தெரியுமா? எக்ஸ்கியூஸ் டிசிஷன் சொல்லுது. எக்ஸ்கியூஸ் எல்லாம் ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். டெசிஷன் சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. எக்ஸ்கியூஸ் ஒரு தடவை வர்றதில்ல, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லவா? ஒரு பையன் இருக்கான், ரொம்ப நல்ல ஸ்கில் இருக்கு, ஐடியாவும் இருக்கு. ஆனா அவன் சொல்லுவான், எனக்கு ப்ராப்பர் டிகிரி இல்ல அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்லுவான். டிகிரி இல்லாத நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு தெரியும். ஆனா அவன் மனசு அதை பார்க்காது. அவன் மனசு ஒரு ப்ரூஃப் மட்டும் தேடும், டிகிரி இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னொருத்தர் சேம் சிச்சுவேஷன், டிகிரி இல்ல, பட் அவங்க எப்படி தெரியுமா யோசிக்கிறாங்க? டிகிரி இல்லைனாலும் என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்லைன்ல கத்துக்கிறாங்க, ஒரு சின்னதா ஜாப் எடுக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்றாங்க. சேம் எக்ஸ்கியூஸ், டிஃப்ரெண்ட் திங்கிங். புக் இதைத்தான் சொல்லுது. எக்ஸ்கியூஸ் அக்செப்ட் பண்ணா மைண்ட் க்ளோஸ் ஆகும். எக்ஸ்கியூஸ நீங்க கொஸ்டின் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட மைண்ட் ஓபன் ஆகும். இந்த புக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் ஒன்னு இருக்கு. எக்ஸ்கியூஸ் ரொம்ப ரீசனபிளா இருக்கும், அதுதான் இங்க டேஞ்சரஸே. ஏஜ் எக்ஸ்கியூஸ், நான் இன்னும் எங்கா இல்ல, ஆல்ரெடி லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம். மணி எக்ஸ்கியூஸ், எனக்கு கேபிட்டல் இல்ல, சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம். டைம் எக்ஸ்கியூஸ், நான் பிஸியா இருக்கேன், எனக்கு ஃபேமிலி இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம். புக் கிளியரா சொல்றது என்ன தெரியுமா? எக்ஸ்கியூசஸ் டோன்ட் ஸ்டாப் அதர் பீப்புள், they stop only the person who uses them. அந்த பையன் டெய்லி அதை எக்ஸ்கியூஸா சொல்லியிருந்தானா அவனே அதை நம்பி ஃபுல் லைஃப வேஸ்ட் பண்ணிருப்பான். ஆனா இன்னொருத்தன் சேம் சிச்சுவேஷன்ல எப்படி பண்ண முடியும்னு யோசிச்ச மொமெண்ட்ல லைஃபோட டைரக்ஷனே சேஞ்ச் ஆயிருக்கு. புக்ல ஒரு பவர்ஃபுல் லைன் இருக்கு, என்ன தெரியுமா? a small excuse can stop a big dream. நீங்க இப்ப உங்க லைஃப்ல யோசிச்சு பாருங்க, நீங்க எதை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறப்போ ஃபர்ஸ்ட் வர சென்டென்ஸ் என்ன? எனக்கு டைம் இல்ல, எனக்கு நாலேஜ் இல்ல, எனக்கு சப்போர்ட் இல்ல. இது உண்மை இல்லைன்னு புக் சொல்லல, இது ரீசன் இல்ல, டெசிஷன் இல்லைன்னு ஜஸ்டிஃபை பண்ற எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லுது. பிக் திங்கர்ஸ் எப்பவுமே எக்ஸ்கியூசஸ் டெலீட் பண்ண மாட்டாங்க, அவங்க எக்ஸ்கியூசஸ்க்கு மேல திங்க் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு சொல்லிதான் தேடுவாங்க. இந்த ஷிஃப்ட் நடந்தா போதும், லைஃப் இன்ஸ்டன்டா மாறாது. ஆனா வெயிட் பண்ணா லைஃப்ல இருக்க வேண்டிய பெஸ்ட் வெர்ஷன் மிஸ் ஆயிடும். அந்த புக்ல இன்னொரு மெசேஜ் சொல்றாங்க, எக்ஸ்கியூசஸ் ஃபீல் சேஃப் பட் தே காஸ்ட் யூ யுவர் ஃபியூச்சர். அந்த மொமெண்ட்ல நீங்க எக்ஸ்கியூஸ விட்டுட்டு ஒரு சின்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த புக்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பேசுற கான்செப்ட் என்ன அப்படின்னா பிலீஃப். நீங்க எதை நம்புறீங்களோ அதை விட பெருசா நீங்க நடக்கவே மாட்டீங்க. நீங்க என்னால முடியாதுன்னு நம்பினா உங்க மைண்ட் எவிடன்ஸ தேடும். நீங்க என்னால கத்துக்க முடியும் அப்படின்னு நம்பினீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகும். சேம் பிரைன், சேம் சிச்சுவேஷன், ஆனா டிஃப்ரெண்ட் ரிசல்ட். புக் ரொம்ப ஃபேமஸா இருக்க ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுது, என்ன தெரியுமா? Believe it can be done. When you believe something can be done, your mind find the way to do it. அதுதான் திங்கிங் பிக். திங்கிங் பிக்னா பெருசா ட்ரீம் மட்டும் கிடையாது, திங்கிங் பிக்னா பெரிய பிலீஃப். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்தையும் இந்த புக் கன்வே பண்ணுது, செல்ஃப் இமேஜ். நீங்க உங்களோட செல்ஃபை எப்படி பாக்குறீங்களோ வேர்ல்டுமே உங்களை அப்படிதான் பார்க்கும். நீங்க உங்க மனசுல நான் சின்ன ஆளு அப்படின்னு சொல்லி லேபிள் போட்டிருந்தா உங்களோட ஆக்ஷனும் சின்னதா தான் இருக்கும். அந்த புக்ல இன்னொரு விஷயமும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க,
நீங்க எப்படி திங்க் பண்றீங்களோ அப்படித்தான் நீங்களும். உங்களோட செல்ஃப் இமேஜ் நீங்க சேஞ்ச் பண்ணாம இருந்தீங்களா உங்களோட லைஃபுமே அப்படியேதான் போகும். பாசிட்டிவ் கான்பிடன்ட் தாட்டை கான்சியஸா பிராக்டிஸ் பண்ணா போதும். பயம் போகணும்னா வெயிட் பண்ணக்கூடாது, ஆக்ஷன் எடுத்தா பயம் போகும். நம்ம நினைப்போம் பயம் போன அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் புக் என்ன சொல்லுதுன்னா ஸ்டார்ட் பண்ணாதான் பயமே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த புக்கோட டைரக்ட் டீச்சிங். பயம் போகணும்னா வெயிட் பண்ணக்கூடாது, ஆக்ஷன் எடுத்தாதான் பயம் போகும். நம்ம நினைப்போம் பயம் போன அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் புக் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாதான் உங்கள்கிட்ட பயமே ஃபர்ஸ்ட் போகும். இதுதான் இந்த புக்கோட டைரக்ட் டீச்சிங். அதுக்கப்புறம் புக் பேசுறது என்ன அப்படின்னா திங்கிங் பிக் அபவுட் பீப்புள். சின்ன திங்கர்ஸ் ஆல்வேஸ் ஜட்ஜ் பண்ணுவாங்க, பெருசா திங்க் பண்றவங்க ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணா உங்களோட திங்கிங் ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆகும். அந்த புக் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லுது. சின்ன தாட்ஸ் உங்களை புல் டவுன் பண்ணும். நீங்க பெருசா திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களை மேல கொண்டுட்டு போகும். சோ திங்கிங் பிக்னா ஒன்டே மிராக்கல் கிடையாது. டெய்லி சின்ன சின்ன பிராக்டிஸ், பெருசா தாட்ஸ், பெருசா பிலீஃப்ஸ், பெருசா ஆக்ஷன், பிக் செல்ஃப் இமேஜ், இதெல்லாம் சேர்ந்தாதான் உங்களோட லைஃபோட டைரக்ஷனே ஸ்லோவா மாறும். நீங்க ஜீனியஸ் ஆக வேணாம், பெர்ஃபெக்ட் பர்சனாவும் மாற வேணாம், நீங்க திங்கிங் அப்கிரேட் பண்ணாலே போதும். இன்னைக்கு உங்களோட லைஃப் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா அது அன்லக்கின்னு சொல்ல வேணாம். உங்களோட திங்கிங் பேட்டர்னை மாத்துங்க, பெருசா திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட லைஃப இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்கிரேட் பண்ணுங்க. அண்ட் தட் இஸ் த ரியல் மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். அண்ட் நீங்க எப்படி உங்களோட திங்கிங் கேப்பபிலிட்டியை அப்கிரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.